Hey bikers, welcome back to my channel. நைட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். எங்கேயும் இல்லை, ஒரு டீ குடிக்கிறதுக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நியூவாக மைக் அடாப்டர் வந்துருச்சு. ஸோ தெரியுதா இல்லைன்னு தெரியல. ஸோ மைக் ஒயரெல்லாம் தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு vlog போடலாம், மைக்கு எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன வண்டி வருதுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரண்ட்டில் போய் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 2 minutes வார்ம் அப் பண்ணிக்கலாம். அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மைக் அடாப்டர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கியிருந்தேன். அதை வாங்கி ஒரு 2 monthsலேயே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 year நான் தேடி அதுக்கப்புறம் G2 ப்ராடக்ட் சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நான் ஒரு 1 week அவங்கள டார்ச்சர் பண்ணிவிட்டு இருந்தேன், வாங்கித்தாங்க. அவங்ககிட்ட ஸ்டாக்கே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக டெல்லியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி ஸோ டெல்லியிலேருந்து இங்கே அமுச்சு விட்டாங்க. ஒரு 8 days ஆயிடுச்சு. 8 daysக்கு அப்புறம் வந்து சேர்ந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. அதுவும் இல்லாமல் 1 year வாரண்ட்டி வேறு. ஸோ ஓகே, ஸோ கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 10 kilometers தான். சும்மா ஒரு குட்டி நைட் ட்ரைவ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருக்காங்க, போகலான்னாங்க. அதனால் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 பைக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா KTM அட்வென்ச்சர் 390, RC 200, Dominar 400, அட்வென்ச்சர் 390. அதுக்கப்புறம் ஸோ ஓகே, ஸோ அப்படியே நான் கிளம்பும் போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே பைக்கர், ஸோ கிளம்பிட்டோம். யார்கிட்டையும் ஹெல்மெட் இருக்காது. ஸோ ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது எடுத்தது தான். ஓவர் ஸ்பீடிங்கெல்லாம் இல்லை. ஸோ ஸ்லோவாக தான் போய்ட்டு ஃபியூல் ஃபில்லப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம். ஸோ ஹெல்மெட் போடலை, பட் அப்படியே நீங்களும் ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. எப்பயும் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுவோம். ஸோ கொஞ்சம் சடனாக பிளான் பண்ணனால யார்கிட்டையும் ஹெல்மெட் இல்லை. ஓவர் ஸ்பீடிங்கும் பண்ண போகிறதால ஜஸ்ட் ஒரு 30-40 தான். இருந்தாலும் ஹெல்மெட் போடணும், போடலை. அது நான் ஒரு சாரி கூட கேட்டுக்கிறேன். போய் ஃபியூல் ஃபில்லப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ வரும்போது RC ஓட்டலாம். ஓகே, ஸோ மைக் அடாப்டர் தெரியுதா? அங்கே இருட்டில் தெரியல. கத்தி பேசிகிட்டு இருந்தேன் நான், அதுவும் காற்றுலேயே கேட்காது. இருங்க நாமளே அடிச்சுக்கலாங்க. அது நடுவில் ஒரு கம்பி இருக்குமா, அந்த ரீசன்னால வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அடிக்கணும், இல்லைனா ஃபுல்லாக மேலே அடிச்சிடும். ஓகே, தேங்க்யூ. இதாங்க இந்த KTM அட்வென்ச்சர் 390 ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஒரு கம்பி தந்துருப்பாங்க. அந்த கம்பினால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓவர் ஃபோர்ஸ்ட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக மேலே அடிச்சிது. மிஸ் போகலாம். வண்டி மாறுறேனே. எங்கள் குரூப்பில் வந்து உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ அந்த வண்டி ஜாலியாக எடுத்து ஓட்டுறோம். வரா குளிருதா? நான் காலைல எப்படி போவோம் தெரியுமா பனியில்? ஸோ ஆடுறா நீ. நைட் வியூ கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். ஏன்னா இது வந்து Insta 360 நைட் வியூ அவ்வளோவா தெரியாது. 360 XL நைட் வியூ வந்து பார்த்திங்கன்னா வெறியாக தெரியும். பட் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஸோ இப்போ மற்றவங்களுக்கும் கரண்ட் வேனே இப்போ நான் தான் ஆன் பண்ணுவோம். ஃபாக் லைட் போட்டால் வெறியாக தெரியுது வியூவு. ஸோ ஜாலியாக உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தோமா, சரி வாங்க டீ ரைடு ஒன்று போயிட்டாலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸ்பூனு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க, சில பேர் காலேஜ் போயிடுவாங்க,
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்படி ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு. ஐ திங்க் பொங்கல் அப்போ ஏதோ போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம் ஒரு 3 to 4 months விட்டு. வாய்ஸ் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன், என்னான்னு தெரியல, எடிட்டிங்கில் போய் பார்த்தா தான் எனக்கே தெரியும். அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவந்து பால் ஃப்ளை பை தருவாப்புல. இப்போது இங்கே வரமாட்டேன்றான். யார் சாமி நீ? நான் ஆர்சி தான் ஃப்ளை பை தருதுன்னு பார்த்தேன் கைஸ். ஓ அங்கே போது பாருங்க ஆர்சி. நான் தான் ஃப்ளை பை தருதுன்னு பார்த்தேன். ஒயிட் எல்இடி லைட்டுன்றதுனால கடைசியில் பார்த்தா நம்ம அண்ணா வந்து ஃப்ளை பை தந்துட்டு போகிறாரு. எனக்கு நைட்டு கூட அவ்வளோ குளிர் தெரியல கைஸ். மார்னிங் காலேஜுக்கு பைக் எடுத்துகிட்டு போனோம் நான் இன்றைக்கி தருமபுரி வரைக்கும். 8:30 ஆகி கூட அப்படியே அந்த ஃபாகும் சரி, அந்த பனி, அந்த குளிர் போகவே இல்லை, ஓட்டவே முடியல. அரௌண்ட் ஒரு 60 தான் மெயின்டைன் பண்ணேன். அதே வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஓட்ட முடியலை, அவ்வளோ குளிர், கையெல்லாம் விரைச்சிருச்சு. பின்னாடி பில்லியன் டே ஸ்லோவாக போடா அப்படின்றான். 50 கீழே தானே போயிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறாங்க? கண்ணு தெரியல போல கைஸ். ஃபாக் லைட் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோடு விசிபிலிட்டியே தெரியும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபாக் லைட் ஆஃப் பண்ணால் ஒன்றுமே தெரியாது ரோட்டில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் போட்டுக்கிறது. ஸோ ஃபாக் லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேஃப்டிக்கு போட்டுக்கலாம். பட் ஆனால் ஆப்போசிட்டில் வர வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கண்ணு கூசுகிற அளவுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதிலே ஃப்ளாஷர் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போட்டு தயவு செஞ்சு ஓட்டக்கூடாது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் போட்டுக்கலாம். அவங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிப் பண்ணாங்கன்னா ஃபாக் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆளுங்க போட்டு தாக்குறாங்க கைஸ். ஐ திங்க் சண்டே திரும்பவும் நான் போவேன் கைஸ். ஸோ சேம் டீ ரைடுக்கு நான் இன்னும் ஃபுல்லாக ஹெல்மெட்டோடு இருப்பாங்க எல்லோரும். ஆர்சி பார்த்தீங்களா வெறியாக போகுது கைஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஹெல்மெட்டோடு இருப்பாங்க. அது அப்போ வந்து இன்னும் நல்லா ஓட்டுவாங்க. இப்போ கொஞ்சம் நைட்டுன்றதுனால கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஒரு 80 அந்த மாதிரி தான் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோ டிப் பண்ணால் ஃபாக் லைட் ஆஃப் பண்ணிடணும். ஆனால் அம்பாட் அப்படியே போட்டு போகக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கூசம் உள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த அட்வென்ச்சர் 390 பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த நார்மல் லைட் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே காட்டுறவங்களுக்கு ஏனாரே நார்மல் ஃபாக் லைட் பாருங்கள். ஸோ அந்த இப்போ வந்து கீழே அடிக்குதுங்களா, ஹை பீம் பண்ணாலும் சரி, லோ பீம் பண்ணாலும் சரி, சேம் அதுலேயே தான் கைஸ் அடிக்கும். ரொம்ப மொக்கையாக கொடுத்துருக்காங்க. பட் இப்போது இந்த அட்வென்ச்சர் 390 டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக அட்வென்ச்சர் 390 விட்டுருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் அதோடைய ஸ்பெக்கு, அதுக்கப்புறம் மோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். என் ப்ரொஃபைலை செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். யார் தலைவாணி? குளிரே தெரியுது லைட்டாக. டைம் 8:40 ஆகுது. இன்னும் நைட் ரைட், மிட் நைட் ரைட் போனாலாம் எனக்கு ரொம்ப ஆசை. அப்போ வந்து ரோட்லேயும் யாருமே இருக்க மாட்டாங்களா, பைக் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். என்னென்னா எங்கள் ஊரில் எந்த டீ கடையும் இருக்காது. டோட்டலாக எல்லா டீ கடை ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹெட்லைட்டே ஆன் பண்ணாமல் தான் டாமினார் ஓட்டிகிட்டு வராங்களா. சூப்பர் ப்ரோ. ஸோ என் கூட பில்லியன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாவம். ஆனால் அவன் இப்போது போய் தூங்கி 3 மணிக்கு எழுந்து அவன் நைட் ஷிஃப்ட் போகணும். ஆனால் வாடா நைட் ஷிஃப்டெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடித்து பிடிச்சி அவனுடைய பைக்கையும் அவனையும் தூக்கி பின்னாடி போட்டுன்னு வந்துட்டான். ஸோ கருப்பட்டி
ஓய், அந்த அட்வென்ச்சர் 390 புதுசாக டெலிவரி எடுத்துகிட்டு அன்றைக்கி வந்தது கைஸ். ஸோ அப்புறம் நைட் ரைடுன்றது இன்றைக்கி தான் வரும். அது ஒரு 3 மந்த்ஸுக்கு மேலே, 3 to 4 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் திருப்பி வந்திருக்கோம். நெல்லை காஃபி. ஓகே கைஸ், அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே பைக்கர்ஸ், ஒரு தம்ப்நெயிலுக்காக நிறுத்தி ஒரு தம்ப்நெயில் எடுத்தாச்சு. கிளம்ப வேண்டியது தான். ஐயோ, ஏமாற்றிட்டாங்க ஆர்சி தரேன்னு சொல்லிட்டு. சொன்னால் டாமி மாற்றிக்கலாமா? ஆ, ஸோ ஓகே கைஸ், ஸோ டாமி மாற்றிக்கலாம். டாமி மேன். ஓகே பைக்கர்ஸ், ஆர்சி கிடைக்கல, அதனால் டாமினார் சேஞ்ச் ஆகிட்டோம். கால்ரெடி போகலாமா? போங்க. ஓகே பைக்கர்ஸ், ஸோ டீ குடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியது தான். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:07 ஆகுது. ஆர்சி எங்கே இருக்குது? ஃபாக் லைட் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி நல்லா தெரியும். ஆர்சி ஃப்ளை பை பார்த்திங்களா, நேராக ஏறிட்டோம். நம்மால் நேராக பிரிட்ஜு மேலே ஏறிட்டாப்புல. ஃபாக் லைட் இருந்ததுனால விசிபிலிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் நான் தான் லீடு எடுத்து போயிட்டு இருக்கேன். ஆளுங்க தெறிக்க விட்டுட்டு போகிறாங்க கைஸ். குரூப் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா லெக் சிக்னல் தான் கைஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா லெக் சிக்னல் காட்டுவாங்க. ஸோ கால் வந்து பார்த்திங்கன்னா கீழே விடுவாங்க. அப்படி விட்டால் ஸோ பின்னாடி வர பைக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஆயிடுவோம். ஸோ அது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய இன்ஃபர்மேஷன். ரோடு செம்ம ஃப்ரீயாக இருக்குது கைஸ், யாருமே இல்லை. அப்பயும் வந்து ஒரு 80 தான் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது கைஸ். இந்த ஸோ பைக்கில் வர ஸ்டாக்கில் ஹெட்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கண்ணு தெரியுதில்ல. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்ஸ் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தெரியுது. நம்ம ஆள் ஸ்லோ பண்ணுறான், ஃப்ளை பை கொடுக்குறோம், ஸ்லோ பண்ணுறோம், ஃப்ளை பை கொடுக்குறோம். வின்னாய்ஸ்லேயே வந்து போயிடும். ஸோ ஃப்ளை பை 10 ஆக போகுது. பட் இன்னும் குளிர் வந்து பார்த்திங்கன்னா குறையவே இல்லை. செம்ம குளிர். ஹெவியாக தெரியுது குளிர். என்னடா புளியா மரத்துக்கு அடிக்குது ஹை பீமு. இருங்க. ராஜன் நடந்து போனார், அதனால் ஸ்லோ பண்ண வேண்டியதாகிடுச்சு. நம்பால் வேற
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. போகிறான், ஃப்ளை பை தரான், ஸ்லோ பண்ணுறான், ஃப்ளை பை தரான், ஸ்லோ பண்ணுறான், ஃப்ளை பை தரான், ஒரே ஃப்ளை பை தான் தரான். போங்க 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 போங்க, வேற அடிக்குது போங்க. விலாகில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இதுமாரி இருக்காது கேஸ். ஸோ சும்மா வந்து மைக் அடாப்டர் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைக் செக் பண்ணணும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விலாக் எடுத்தேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் விட்டு நைட் ரைடு போனதுனால நான் இப்போ ஒரு நைட் ரைடு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்க மாட்டேன். ஸோ அந்த ரீசன்னால தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தேன். அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காலாம் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டேன் இந்த விலாகில். ஸோ நெக்ஸ்ட் விலாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சாலும். ஓகே, ஸோ விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அதே மாதிரி சண்டே ரைடு, மோட்டோ விலாகிங், ரிவ்யூ, பைக் ரிவ்யூஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து காமெடி வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் என் சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பை பை, டாட்டா. இன்னொரு விலாகளோடு நம்ம சந்திக்கலாம்.